தமிழ்நாட்டு முதலமைச்சரை இரட்டை ஆபாச வார்த்தைகளா பேசின உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம். இல்ல மேடையில இப்படி பேசியிருக்காரு, நீங்க ஒரு மகளிர் எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த வார்த்தையை எப்படி கவனிக்கிறீங்க நீங்க? மகளிருக்கு எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவங்க வீட்டுல அவங்க கட்சியில மகளிர் இல்லையா அப்படின்ற அநாகரிகமான பேச்சு இது. எந்த ஒரு பெண்ணாலையும் ஒரு ஏத்துக்க தகுந்த இல்லாத பேச்சு. இல்ல அவங்க திமுக என்பதே ஒரு ஆபாச கட்சின்றது அவரோட வழி அவர் அதாவது தாத்தா காலத்து கட்சி ஆலமரத்து கட்சின்றது அவங்க தாத்தா பண்ணதான் இன்னைக்கு அவர் பண்றாரு. அவர் முன்னாள் பிரதமரையும் முன்னாள் முதல்வரையும் அதாவது பெண்களை மதிக்காம அன்று இந்திரா காந்தி அம்மையாரையும் சரி அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களையும் சரி அவர்களை அசிங்கமாக பேசின அவங்க தாத்தா வழியில அடுத்து அவங்களோட அதே அதிமுகவில் இருந்து சின்னம்மா அவர்களை அசிங்கமா பேசின அவர் உங்க அப்பா வழியில இன்று தமிழக முதல்வராக இருக்கிற தலைவர் தளபதி அதாவது பெண்களோட அண்ணனா தன்னோட சகோதரனா பாக்குற இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தலைவனை பார்த்து ஒரு இரட்டை அர்த்தத்தில் அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு இல்லாம பேசியிருக்காரு. இன்று பெண்கள் அனைத்தரும் தன்னெழுச்சியாக இன்னைக்கு கூடுறாங்க. ஏன்னா தன்னோட அண்ணனை பேசினா தன்னோட வீட்டில் இருக்கிற தன் கூட பிறந்த ஒரு அண்ணனை பேசினா இருக்கிற வழியை இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கு. அப்படி இன்னைக்கு பெண்கள் ஆரவாரம் பண்ணதுனால ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால இன்று அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதான் அனைத்து பெண்களின் அனைத்து தமிழக மக்கள் விருப்பம். இன்று கைது செய்யப்படுகிற என்ற செய்தி இப்போது வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் தொண்டனை வழிநடத்த தெரியணும். அப்படி தன்னோட மக்களையும் சரி தன்னோட தொண்டர்களையும் கண்ணியமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் தளபதியை ஒரு நடுத்தரம் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு மூன்றாந்தர மனிதரை போல ஒரு பொறுப்புமிக்க மேடையிலிருந்து பேசுற பேச்சு அது கிடையாது. அவர் பேசினதுக்கு எங்களோட உண்மையான கண்டனங்கள். 100% அவர் கைது செய்யப்பட்டது தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனை அதுவும் பொது மேடையில் ஒருத்தர் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு சிறிஞ்சென்று கூட தகுதியற்ற ஒரு மனிதனை கைது சென்றதுக்கு காவல்துறைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க விடாம செய்யறக்காக தான் இந்த மாதிரி கைது பண்ணிருக்காங்க, முதல்வர் கைது பண்ணிருக்காங்க. இல்ல சார், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க 1000 கருத்துக்கள் சொல்லலாம். சட்டமன்றத்தை அதாவது வீட்டை விட்டு வெளியே வாண்டாங்க. ஆனா இன்று சட்டமன்றத்தில் எந்த திமுக எம்எல்ஏக்களும் இருப்பதே கிடையாது. அவங்க வெளியே போறாங்க. நீ பேசுன்னு சொன்னாங்க. எங்க தலைவர் பேசுன்னு முடித்த 10வது நிமிஷம் 5வது நிமிஷம் எல்லாருமே பிளறடிச்சு ஓடி வெளியே போறாங்க. இப்படியே அவங்க சொல்ற எல்லாருமே அவங்களுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒருதுமே கிடையாது. எங்களோட தலைவர் பேச ஆரம்பிச்சாலே பதில் சொல்ல முடியாம அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. அதனால சட்டமன்றத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு மக்கள் மன்றத்தில் எப்படி பேசணும்னு இருக்குல்ல, இதை நீங்க ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் பேசுனது நியாயமானு சொல்லிட்டு அது அவங்க என்னன்னா மீண்டும் என்ன ப்ரூவ் பண்றாங்கன்னா நாங்கள் தாத்தா வழி வந்தவர்கள் அப்பா வழி வந்தவர்கள் அவர் இந்த கேவலமான செயல் மூலமா நிரூபிச்சிருக்காரு. ஜெயலலிதா காலத்து பாலிடிக்ஸ் இப்படி உடனே கைது பண்றதுலாம் ஜெயலலிதா காலத்து பாலிடிக்ஸ் அந்த பாணியை கையில் எடுக்கிறாரா? இல்ல சார், இதுல அந்த பாலிடிக்ஸ் கிடையாது. இது மக்களோட பாலிடிக்ஸ். நீங்களே ஒரு தமிழக முதல்வராக இருக்கிறவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அதுவும் பெண்ணியத்தை போற்றுகின்ற ஒரு தலைவரை பெண்களின் பாதுகாவலராக இருப்பேன்னு சொல்லிட்டு பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு தலைவரை ஒரு இரட்டை அர்த்தத்தில் உடனடியாக அதுவும் ஒரு பொது மேடையில பேசுறது எந்த விதத்தில் நாகரிகம் நீங்க நினைக்கிறீங்க? அவர் மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவர்களை கைது செய்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு பயம் இருக்கும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. அவங்க வீட்டிலையும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்சியிலையும் பெண்கள் இருக்காங்க. எப்படி அவங்களோட பயணிப்பாங்க? ஒருத்தரை போற போக்கில் ஒருத்தரை பேசிடலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதரே பேசக்கூடாது. ஒரு தமிழக முதல்வரை பேசுறதுன்றது ஒரு தப்பான விஷயம் தானே. அதுக்கு கைது நடவடிக்கைன்றது இயல்பான ஒண்ணு தானே. உதயநிதி கைது போக்கு போலீசாரின் அராஜகத்தை காட்டுது அப்படின்னு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பேர். இல்ல அது அவரை சார்ந்தவங்களை ஈடுபடுறதுன்றது அவங்களோட விருப்பம். ஆனா இது அராஜக போக்கு எங்க இருந்து வரும் சொல்லுங்க? ஒரு தமிழக முதல்வரை பத்தி அது நீங்க நார்மலா பேசுற எந்த பேச்சுக்கு வேணாலும் பதில் கொடுப்பாங்க. பட் இப்படி ஒரு எப்படி சொல்றேன்னா தனிப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி ஒரு இரட்டை அர்த்தத்தில் அது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது தமிழ்நாட்டு பெண்களே ஏத்துக்க மாட்டாங்க. அவர் இன்னைக்கு கைது பண்ணலைன்னா அவரு பாதுகாப்பா இன்னைக்கு உண்மையை சொன்னப்பனா அவர் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கைது பண்ணிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பெண்கள் அந்த லெவலுக்கு ஒரு இதுல இருக்காங்க. இதோட நிறுத்திக்கணும், இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் திமுகவினர் கடுமையா இது பண்றாங்க. இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறது கைது தாவைக்கான என்ன இல்ல இது பொய் வழக்கு அவங்க சொல்றாங்க. இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? அனைத்து எம்எல்ஏக்கள் கைது பண்றாங்களா? யாரு தரக்குவரா கண்ணியமற்ற முறையில பொது வேலையில ஒண்ணு மிரட்டல் விடுறாங்க. உனக்கு கையை உடைச்சிருவேன் காலை உடைச்சிருவேன் கொலை பண்ணிடுவேன் மிரட்டல் விடுறாங்க. இல்லைன்னா ஒரு தமிழக முதல்வராக இருக்கிற பார்த்துட்டு கண்ணியமற்ற பேச்ச ரொம்ப தரக்குறா பேசுறாங்க. அந்த மாதிரி இதுதானே சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு என்பது சாமானியனுக்கு ஒண்ணுதான், சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒண்ணுதான். கண்ணியம் காக்க வேண்டியது எங்களோட கடமை, அதாவது சாதாரண மக்களோட கடமை கிடையாது. இங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்னும் அதிகமா இருக்கு. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இழக்கிறப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை, காவல்துறையோட கடமை. அதை தான் இந்த அரசும் செய்யும், சட்டமும் செய்யும்.